பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். ஓகே, ஹலோ, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் அண்ட் குட் ஈவினிங். ஓகே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, புது வருஷம் ஒரு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை எல்லாருமே விரும்பி தேடிட்டு இருக்கோம். ஓகே, ஆல் த பெஸ்ட். இப்போது இந்த வீடியோவில் நாங்கள் உங்கள் கூட நான் என்னத்தை பற்றி பேச போகிறேன்னு சொன்னாக்கா, த கிங்டம் ஆஃப் காட், இறை ஆட்சி, கடவுள் அரசு, கடவுளின் அரசு. ஓகேங்க, இப்போது த கிங்டம் ஆஃப் காட், இந்த கடவுளின் அரசுனா அது வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ்? ஸோ த கிங்டம் ஆஃப் காட் இஸ் கேரக்டரைஸ்ட் பை ஜஸ்டிஸ், பீஸ், லவ், ஜாய். இதுதாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கடவுள் அரசு நம்மக்கிட்ட இருக்கா, இருந்ததா, இருக்கா, இனிமே வரப்போமா அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க் எழுதிய நற்செய்தியில் ஆண்டவராகிய இயேசு இப்படி சொல்கிறாரு, இறை அரசு நெருங்கி விட்டது, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் சொல்ற. இறை அரசு நெருங்கி விட்டது, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இதுவும் இறையரசு உங்களிடையே உள்ளது. உங்களிடையே உள்ளதுனாக்கா அவங்களுக்கு தெரியும் ஜீசஸ் எங்கே போதிக்க வந்த பிறகு என்ன பண்ணாருனாக்கா, மனிதர்களையே அந்த பாவத்திலிருந்து அவங்களை விடுவிக்கிறாரு, நோய்களை குணமாக்குகிறார், சாத்தானின் அது தீய ஆவிகளின் பிடியில் சிக்கியிருக்கிறவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுக்குறாரு. இதெல்லாம் என்னது? இறையரசு இல்லைங்களா? அப்போ இறையரசு யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் வழி நடக்கிறோமோ அவங்க அந்த இடத்துல எல்லாமே இறையரசு தான் இருக்குது. ஆனால் அந்த இறையரசு முழுமையாக மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கா, வெளிப்படையாகப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொன்னாக்கா இல்லைங்க. அதனால தான் நம்ம ஆண்டவர் தான் அப்போஸ்தலருக்கு தான் கற்பித்த அந்த ஜெபத்தில் கூட ஒரு சென்டென்ஸை யூஸ் பண்ண, உமது ஆட்சி வருக அப்படின்னு. இப்போ நம்ம கூட இந்த ஃபாதர் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை நம்ம டெய்லி எத்தனை வாட்டி சொல்கிறோமோ, அப்போல்லாம் ஒவ்வொரு டைமும் என்ன சொல்கிறோம்? உமது ஆட்சி வருக அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, இந்த இறை ஆட்சி முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை, மேனிஃபெஸ்ட் ஆகலை. அப்போ அது எப்போன்னு சொல்லும்போது ஆண்டவராக இயேசுவின் இரண்டாம் வருகையின் போது, அதாவது அது ஒரு ஜஸ்டிஸாக வருவார் இல்லைங்களா? அப்போது நல்லோர் தீயோரை பிரித்தெடுத்து நல்லோருக்கு விண்ணக வாழ்வையும் தீயோருக்கு முடிவில்லாத அந்த நரக வாழ்க்கையும் அமிழ்த்தி போட அதுக்கு அப்போ வருவார் இல்லைங்களா? அப்போது சாத்தானின் ஆதிக்கம் முழுமையாக ஒழிக்கப்படும், முறியடிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு அந்த ஆட்சி உரிமையை முழுமையாக அவர் பெற்றுக்கொண்டு நேரடியாக ஆட்சி செலுத்துவார். அதனால தான் இறையாட்சி, கடவுளின் அரசு, த கிங்டம் ஆஃப் காட் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, அது வந்து நீதியுள்ள ஆட்சி, அமைதியான ஆட்சி, அன்புள்ள சந்தோஷமுள்ள ஆட்சி. அந்த இடத்துல கண்ணீரும் இல்லை, அழுகையும் இல்லை, சாவும் இல்லை, ஓகே, துக்கமும் இல்லை. இதெல்லாம் வந்து மறைஞ்சு போனது ஒன்று. ஓகேங்களா? ஓகே, இப்போது அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த இறையரசை பற்றி பழைய ஏற்பாடுலையும் புதிய ஏற்பாடுலையும் எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ முதல்ல நம்ம வந்து தானியேல் புத்தகத்தை பார்ப்போம். இந்த தானியேல் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இடங்களில் இருக்குது. அந்த முதல் இடம் வந்துன்னு பார்த்தோம்னா இது 2வது அதிகாரம், அது இறைவசனம் 44.
அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாபிலோனிய பேரரசர் நெபுகத்நேசர் வந்து ஒரு கனவு காண்றாரு. கனவு காண்டுட்டு அவருக்கு அது புரியலை. ஞானிகளெல்லாம் கூப்பிட்டு அந்த கனவையும் சொல்லி அதுக்கு விளக்கத்தையும் உட்பொருளையும் சொல்கிறாரு. யாருக்கும் சொல்ல முடியலை. அப்புறம் அவங்கள தண்டனைக்கு உட்படுத்த நினைச்சு அது அதிகாரத்தையும் அரியோக்குன்ற பற்றி கொடுக்குறாரு. பட்டு தானியேல் இந்த வைஸ்மேன் வந்து இடமறித்து நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வருவார். அப்போ என்ன சொல்கிறாருன்னு சொன்னாக்கா, பேரரசே நீங்கள் வந்து ஒரு கனவு கண்டீங்க. அந்த கனவில் என்னன்னாக்கா நீங்கள் ஒரு பெரிய சிலையை பார்க்குறீங்க. அந்த சிலை வந்து அந்த நிறைய சொல்லுவார். அப்படியே இந்த தலை வந்து பொன்னால் ஆனது, அது நீர் தான். அப்புறம் மார்பு பகுதி புயங்களும் வந்து வெள்ளியானது. அப்போ அவருக்கு பிறகு வரக்கூடிய அரசுகள்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வயிறும் தொடைகளும் வந்து வெண்கலத்தால் அணைவி, அதுக்கு பின்னால் வர அரசுன்னு சொல்கிறாரு. அதுக்கு கால்கள் வந்து இரும்பினாலும் களிமண்ணாலும் மாறு, ஒரு பகுதி வந்து இரும்பினால் கல்மடியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த அப்போ வந்து அந்த உறுதியற்ற அது ஒரு பிளவுபட்ட ஆட்சியாளர்களுடைய அந்த 4வது அரசு இருக்கு இல்லைங்களா, அது வந்து பிளவுபட்ட அரசு. அவங்க யாரும் ஒற்றுமையாக ஒன்றித்து இருக்க மாட்டாங்க. அந்த பீரியடில் வந்து என்ன ஆகும்னாக்கா, ஒரு மனிதனின் கைப்பட்டு பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டை வந்து அந்த சிலையினுடைய கால் பகுதியில் இது பண்ணி அந்த என்ன ஆகும், அந்த இரும்பும் மண்ணும் அழிஞ்சு போகும். அதுக்கப்புறம் படிப்படியாக இது எல்லாமே முழுசாக உடைஞ்சு போகும். அப்போது வந்து அந்த உருண்டு வந்த அந்த கல் வந்து பெரிய மலையாக்கி அந்த பூமியை நிரப்பிவிடும். அதுதான் நிலையான அரசு, அழிக்கப்படாத நித்தியமான ஒரு அரசுன்னு சொல்லப்படும். இப்போ தானியேல் ஆகம இந்த புத்தகத்தினுடைய 7வது அதிகாரத்தில் வேர்சஸ் வந்து 13-14 அங்கே என்ன சொல்லப்படுதுனாக்கா, இப்போ வந்து நெபுகத்நேசர் கனவு காணலை. பட் ஒரு தானியேலே வந்து ஒரு காட்சி காண்றாரு இரவில். அதில் என்ன காண்பிக்கப்படுகிறதுனாக்கா, வான்மேகங்களில் உடைய ஆண்டவரை ஒரு மானிட மனுமகனை ஒத்த ஒருத்தர் அப்படியே வராரு. கீழே வரும்போது அவர் எங்கே அழைத்து வரப்படுகிறார்னா, இந்த அரியணையில் தொன்மையானவர் அமர்ந்திருக்கிறார். அவரை அழைத்து வரப்படுகிறார். அப்பொழுது அந்த மானிட மகனை ஒத்த ஒருத்தர் வராரு இல்லைங்களா, அவருக்கு வந்து ஆட்சி பொறுப்பும் மாட்சியும் அரசும் கொடுக்கப்படுகிறது. பூமியில் எல்லா இனத்தவர மொழியினரும் அவரை வந்து வணங்குவாங்க. இவருடைய அரசு நித்தியமான அரசு, அழிக்கப்படாத அரசு, நிரந்தரமான அரசுன்னு சொல்கிறேன். இது ஓகேங்களா? ஓகே. இனி அடுத்தது பார்த்திங்கன்னா திருவெளிப்பாட்டுக்கு புத்தகத்துக்கு போகும். அதிகாரம் 21 இறைவசனங்கள் 1-4 வரை. அங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, இங்கே வந்து பத்மு தீவில் வந்து நம்மளுடைய அப்போஸ்தலர் வந்து ஜான் அவர் வந்து காட்சி காண்றாரு. அப்போ காட்சி காணுங்கன்னா அந்த 21வது அதிகாரத்தில் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து அவர் என்ன பார்க்குறாருனாக்கா, நான் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் கண்டேன், பழைய விண்ணகமும் பழைய மண்ணகமும் ஒழிந்து போயிற்று. ஓகே, அந்த விண்ணகத்திலிருந்து புதிய எருசலேம் இறங்கி வருது. அது வந்து மணமகனுடைய வரவைக்காக காத்து கொண்ட மாதிரி இருக்குது. அப்போது அரியணையிலிருந்து ஒரு குரல் கேட்குது அப்படின்னா, கடவுளின் உறைவிடம் உங்களிடையே உள்ளது, எல்லாருடைய கண்ணீரும் துடைக்கப்படும். கரெக்டாக? அங்கே சாவு இல்லை, அழுகை இல்லை, துக்கம் இல்லை, எல்லாம் மாறிப்போச்சு அப்படின்னு. கரெக்டுங்களா? ஓகே, இதுதாங்க. ஓகே, சரி, இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இறை அரசு எப்பேற்பட்ட அரசு, அதை எப்படி ஆதாயமாக்கி கொள்ள வேண்டும்? ஜீசஸ் ஒரு இடத்துல சொல்கிறாரு, சீக் ஃபர்ஸ்ட் த கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறாரு. முதலில் கடவுளுடைய ராஜ்யத்தையும் அவருக்கு ஏற்புடையதையும் தேடுங்கள் சொல்கிறாரு. அப்படி ஏன் அப்படின்னா, இந்த கிங்டம் ஆஃப் காட், இறை அரசு, கடவுளின் அரசு எப்பேற்பட்ட அரசு, ஹைலி வேல்யூபிள், அதுக்கு ஈடு இணையே இல்லைங்க. அதாவது கடவுள் அரசு வந்து நேரடியாக கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்டு இல்லைங்களா. இப்போல்லாம் என்னது, கடவுளுடைய பிரதிநிதிகள் ஆண்டு இருக்காங்க. இப்போ
அந்த கடவுளின் அரசுன்னு சொல்லும்போது கடவுள் நேரடியாக ஆட்சி செய்ய நம்மிடையே இருந்து கடவுள் நேரடியாக ஆட்சி செய்கிறாரு. அப்படிப்பட்ட அரசு எப்படி இருக்கும்? சந்தோஷமான ஒரு ஆட்சி, நீதி உள்ள அரசு அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ அது இட்ஸ் வேல்யூபிள். அதனால தான் மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 சொல்லப்படுது. 3 ஊமைகளை பேரபிள்ஸ் எல்லா மனுஷங்களும் அதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக எளிமையாக ஊமைகளாக சொல்கிறாரு. அப்போ அந்த 3 ஊமைகள் என்னக்கா, நம்பர் 1 ஒருத்தர் தன்னுடைய பூமியில் நிலத்தில் ஒரு பெரிய ஒரு மதிப்பிட முடியாத ஒரு புதையலை பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, அதை எடுத்து பார்த்துட்டு அதை ஒரு மூடி வச்சுட்டு மறுபடியும் தனக்குள்ளதெல்லாம் விற்றுட்டு அந்த பூமி வாங்கிக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் நமக்கு இந்த உலக வாழ்க்கைக்குரிய எல்லாத்தையும் இழந்துட்டு மதிப்பிட முடியாத அந்த கடவுளரசை உரிமையாக்கிறது. அதை தான் உண்மையாக சொல்லப்பட்டுள்ளன. அடுத்தது இன்னொருத்தர் ஒரு மெர்ச்சண்ட், ஒரு வியாபாரி என்ன பண்ணுறாருனாக்கா, ஒரு விலை உயர்ந்த மதிப்பிட முடியாத ஒரு விலை உயர்ந்த முத்தை தேடிட்டு இருக்கார். அவர் பார்த்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, தனக்குரியதெல்லாம் விற்றுட்டு அந்த முத்தை வாங்கிக்கிறார். ஓகே, இந்த முத்து என்னது? இந்த வேல்யூபிள் பேர்லுங்கிறது எது? இட்ஸ் எ கிங்டம் ஆஃப் காட். அப்படின்னா நம்ம இந்த கடவுளுடைய அரசை உரிமையாக்குறதுக்காக வேண்டி நம்ம இந்த பூமிக்குரிய காரியங்கள்லாம் நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கும் இல்லைங்களா? அப்போ அதெல்லாம் நம்ம துறக்கிறதுக்கு, தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அப்போ அதெல்லாம் தான் இழந்தால் தான் நம்மளுடைய கடவுளுடைய அரசை நமக்கு உரிமையாக்கி கொள்ள முடியும். இது அப்போஸ்தலனான பவுல் ஒரு இடத்துல சொல்கிறது இப்போ ஞாபகம் வருது. என்னன்னாக்கா, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள மற்றவற்றையெல்லாம் நான் குப்பையாக கருதுகிறேன். இப்போ கடவுளரசையே சொல்லலாம், ஜீசஸையும் சொல்லலாம். கரெக்டுங்களா? ஸோ இந்த 3வது வலையை பற்றி சொல்கிறது. அப்படின்னா வலையை போட்டு மீன் பிடிக்கிறாங்க, நல்லது கெட்டது பிரித்து எடுக்கிறாங்க. இதை பற்றி சொல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மதிப்பிட முடியாதது இந்த கிங்டம் ஆஃப் காட். சந்தோஷமான ஒரு ஆட்சியில் சந்தோஷமாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சாவும் இல்லை, அழுகையும் இல்லை, துக்கமும் இல்லை, கண்ணீரும் ஒன்றுமே இல்லை. ஸோ அப்படிப்பட்டதை நம்ம பெற்றுக்கொள்ள அடையிறதுக்கு நமக்கு தடைகளாகிய நிறைய உலக காரியங்கள் நம்மக்கிட்ட இருக்கும். அதையெல்லாம் சாக்ரிஃபைஸ் இழந்து இதை நம்ம உரிமையாக்கி கொள்ளணும். அதுதான் இந்த 3 ஊமைகளும் நமக்கு சொல்லுங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கடவுளுடைய அரசு டெய்லி நம்ம அந்த ஜெபம் பண்ணுறோம். கர்த்தருக்கு ஜெபம் விண்ணக தந்தையே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி வருகன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போது கடவுள் நேரடியாக அந்த நீதி இருக்கையில் அரியணையில் இருந்து அவர் ஆட்சி செய்வார். அப்படிப்பட்ட அரசை நம்ம உரிமையாக்கி கொள்ள நாம் பல விஷயங்களே இழக்க தயாராக இருக்கணும். ஓகேங்களா? அப்போது கடவுளரசு, விண்ணரசு, தி கிங்டம் ஆஃப் காட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா?